ஐயோ, இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கே. இவங்க எப்போ இன்ஸ்பெக்ஷனை முடிக்கிறது? நான் எப்போ வீட்டுக்கு போறது? அபி, இன்ஸ்பெக்ஷன் முடிய இன்னும் 2 hours ஆகும். செக்கிங் முடியற வரைக்கும் நீ இந்த ஆபீஸை விட்டு எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு நீ டைமிங்க்கு வீட்டுக்கு போறதும் இல்ல, உன் அக்கா சொம்புக்குள்ள இருந்து வெளியே வர போறதும் இல்ல. இன்னையோட அனு சாப்டர் க்ளோஸ். ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ, அபி 6 மணிக்குள்ள விளக்கேத்தணும், அதனால வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே. இப்ப எப்படி அபி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? சார் சொல்லுங்க சஞ்சீவ். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்ஷன் முடியற வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கணுமா? எல்லாரையும் அனுப்பிச்சிடலாம்ல? அட பாவி, இவன் அபிய வீட்டுக்கு அனுப்ப பிளான் பண்றான் போல இருக்கே. இல்ல சார், ஸ்டாஃப்ஸ்க்குலாம் வீட்டுல முக்கியமான வேலை இருக்கும். உங்க இன்ஸ்பெக்ஷன் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்ன? கிளையண்ட் போன்னு சொல்லிட்டா நம்ம பிளான்லாம் சொதப்பிடுமே. ஐயோ, இல்ல சஞ்சீவ், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? எங்க நார்ம்ஸ் படி கம்பெனி இன்ஸ்பெக்ஷன் அப்போ கம்பெனியை விட்டு யாரும் வெளியில போக கூடாது. இத அபிதானே டிசைன் பண்ணது. அபி இங்க இருக்கிறது நல்லது. நல்ல வேலை, கிளையண்ட் ஸ்டாஃப் போக சொல்ல ஒத்துக்கல. பாதி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு half an hourல பேலன்ஸும் முடிஞ்சிரும். ஐயோ, இப்பவே 5:45 ஆயிடுச்சு. இன்னும் half an hourனா 6 மணிக்கு மேல ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, காப்பாத்துங்க ப்ளீஸ். தண்ணி வருது. ஐயோ, குளிருது. மேனேஜர் சார், ப்ராடக்ட்ல ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிருங்க. ஓகேங்க சார். இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளதான் நான் டேமேஜ் பண்ண ட்ரெஸ் இருக்கு. இந்த டேமேஜ் பண்ண ட்ரெஸ் அவங்க பார்த்துட்டாங்கன்னா கன்ஃபார்மா இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும். நான் ஷர்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி இந்த பாக்ஸ்ல தானே போட்டிருந்தேன். எங்க போச்சு? எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கே. சார், எஸ், எல்லா ஷர்ட் குவாலிட்டியும் நம்ம நம்ஸ் படி எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. சாரி சஞ்சீவ், ஒரு ராங் கால் வந்துச்சு. அதுல கன்ஃபியூஸ் ஆகி உங்க ஆபீஸ்க்கு இப்படி திடீர்னு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ராங் காலா? யாரா இருக்கும்? ஐயோ, இப்படி போட்டு கொடுத்துட்டானே பாவி. இனிமே நம்ம இங்க நிக்க கூடாது. நைஸா எஸ்கேப் ஆயிடும். இதுல இருக்கிற எல்லா டிசைன்ஸும் நல்லா நீட்டா இருக்கு. எஸ் எஸ். ஓகே சார். ஓ, சஞ்சீவ் சார், நாங்க அப்ப கிளம்புறோம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சஞ்சீவ், பை. ராங் இன்ஃபர்மேஷனா? ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா யாரா இருக்கும்? யார் அது? மாயா, சொல்லுங்க மேடம். எங்க நழுவி ஓட பாக்குற? நழுவில ஒன்னும் ஓடலையே. இன்ஸ்பெக்ஷன் டைம் முடிஞ்சிருச்சு, அதான் வீட்டுக்கு போக போறேன். நீ தான் குடவுன்ல இருந்த ஷர்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். மாட்டணும். சரி, சமாளிப்போம். எந்த ஷர்ட் மேடம்? குடவுன்ல இருந்த ஷர்ட்ஸ். குடவுன்ல எந்த ஷர்ட்டும் டேமேஜா இல்லையே. எல்லா ஷர்ட்டும் நல்லா தானே இருந்தது. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ அங்க பாக்ஸ்ல இருந்த ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருந்த. அப்பவே உன் மேல எனக்கு டவுட் வந்துச்சு.
அப்புறம் நான் தான் டேமேஜ் ஆன ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் திரும்ப ரெடி பண்ணி வச்சேன். நான் குடவுனுக்கு போயிட்டு வந்தேன்ற ஒரே ரீசனுக்காக என் மேல பழிய போடுவீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக நான் பண்ணாத தப்புக்கு என் மேல பழிய போடாதீங்க. பொய் மேல பொய் பேசாத, தொலைச்சிருவேன். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணியும் இப்படி மாட்டிக்கிட்டோமே. இப்ப ஸ்ரீஜா கேட்டா என்ன சொல்றது? அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடுறேன். ஓகே சார். எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க. செக் பண்ணிடுறேன். கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அபி, சாரி அபி, திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க, அதான் ஒண்ணு அனுப்ப முடியல. அதெல்லாம் பரவாயில்ல சஞ்சீவ், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஆட்டோவா? இப்போ ஆட்டோவை பிடிச்சி எப்ப நீ வீட்டுக்கு போய் சேருவேன்? சரி, நானே உன்னை டிராப் பண்றேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. அபி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால 6 மணிக்கு வீட்டுக்கு போய் விலைக்கேத்த முடியாது. ஏத்தவும் விட மாட்டேன். சஞ்சீவ் காரை ரிப்பேர் பண்ணிட்டா அபியால கண்டிப்பா வீட்டுக்கு போக முடியாது. எப்படி ரிப்பேர் பண்றது? இப்ப சஞ்சீவ் கார் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். சார், என்னாச்சு சஞ்சீவ்? தெரியலையே, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? நான் 6 மணிக்குள்ள விளக்கு ஏத்தணுமே, என்ன பண்றது? சரி, டென்ஷன் ஆகாத, நான் என்னன்னு பாக்குறேன். எனக்கு காப்பாத்துங்க. டைம் ஆயிடுச்சு. அபி, இனிமே போய் உன்னால விலைக்கேத்த முடியாது. என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. மாப்ள, ஏடாச்சு? என்னன்னு தெரியல மாமா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
ஜோ, என்ன இவ்ளோ பெரிய என்ஜின் இருக்கு? எங்க அப்பத்தா அப்பவே சொன்னிச்சு மெக்கானிக் வேலை கத்துக்கடான்னு. எந்த தொழிலும் கத்துக்காம தண்டமா ஒரு ஜென்மம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, இத மூடிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். என்ன மாயா ஃபோன் பண்றா? என்ன விஷயம் தெரியலையே, பாப்போம். ஹலோ, சொல்லு தங்கச்சி. அண்ணே, எனக்காக நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன தங்கச்சி சொல்லு. சரி தங்கச்சி, இதோ உடனே வந்துடுறேன். இந்த சஞ்சீவ் வர அபிய கூட்டிட்டு போறானே, அபிய விளக்கேத்த விடாம தடுக்கணுமே. இப்ப என்ன பண்றது? அண்ணே, என்னம்மா? அவதான் நம்ம தேடி வந்த அபி. பைக் ஓட்டுறது சஞ்சீவ். இப்ப நான் இவங்களை என்ன பண்ணும் தங்கச்சி? 2 பேரையும் பைக்கோட அடிச்சு தூக்குனேன். செத்துட்டாங்கண்ணா? செத்தா சாவட்டும், எனக்கு அபி விளக்கேத்த கூடாது, அவ்வளவுதான். சரிம்மா. அண்ணே, சொல்லுமா. அவங்க 2 பேரும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. தூக்கிறோமா? விட்டுறாதீங்கண்ணே, விரட்டுங்க. அண்ணே, இதான் நல்ல சான்ஸ். 2 பேரையும் அடிச்சு தூக்குங்கண்ணே. போங்க, சீக்கிரம் போங்க. போங்க போங்க. ஆறு மணிக்குள்ள நீ விளக்கேத்தணுமா? இனி நீ வீட்டுக்கே போக முடியாது. வேணும்னா ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிடல் போடி. நீ வண்டி எடுன. சரிம்மா. உனக்கு ஒன்றும் ஆளல? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. எப்படி போறான் பாரு. டைம் என்னாச்சு? வேற ஆயிடுச்சு. சரி வா அபி போலாம். மணி 6 ஆக போகுது. இன்னும் மாயா கிட்ட இருந்து எந்த அப்டேட்டும் வரல. மேடம், நீங்க சொன்னபடியே அபிய சக்சஸ்ஃபுல்லா தடுத்துட்டேன். அவளால 6 மணிக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்த முடியாது. எஸ், சூப்பர். ஐயோ, என் பொழப்பு இப்படி புதையல் காக்குற பூதம் மாதிரி ஆயிடுச்சே. இன்னும் 2 நாளைக்கு இப்படியே இந்த அஸ்திய பாத்துக்கிட்டு இருக்கணுமா? எல்லாம் என் நேரம். மா மா மா, என்னம்மா, எதுக்கு இப்படி இருக்கா?
என் நிலைமைய உனக்கு சொன்னா எங்கடி புரிய போகுது? சரி விடு, ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு. இப்பதாம்மா மாயா எனக்கு மெசேஜ் பண்ணா. அபிய வீட்டுக்கு வர விடாம தடுத்துட்டாளாம். ஆ? அபியால 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வர முடியாதா? அப்போ விளக்கும் ஏத்த முடியாது. இன்னைக்கு விளக்கு ஏத்தலனா அனுவால அந்த சொம்புக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. நாம ஜெயிச்சிட்டோமா? நீ சொல்றத கேக்கும் போது அப்படியே என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குடி. சரி வா போலாம். மா ஆ? எங்க? சாமியார் வந்து போனதுல இருந்து இந்த அஸ்திய பாதுகாத்து டயர்ட் ஆயிட்டேன்டி. எங்க திரும்பினாலும் என் கண்ணுக்கு எல்லாமே இந்த சொம்பு மாதிரி தெரியுதுடி. அதனால வெளியில ஷாப்பிங் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். போலாம். ஆனா ஒரு 8 நிமிஷம் கழிச்சு போலாம். எதுக்குடி 8 நிமிஷம்? இன்னும் 8 நிமிஷத்துல 6 மணி ஆயிடுமா? அப்புறமா போலாம். என்னடி நீ இவ்ளோ நேரம் வராதவ இந்த 8 நிமிஷத்துல வந்தா விளக்கத்த போறா? நீ தானே சொன்ன மாயா அபிய தடுத்துட்டான்னு. அப்புறம் என்னடி? வாடி போலாம். ஐயோ என்னால இந்த வீட்ல இருக்க முடியலடி. சரி போலாம் வா. என் செல்ல பொண்ணு. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ